அரசியல் விஜய் வந்து சரியா பண்ணார்னா அவரை மிஞ்சறதுக்கு ஆளே இல்லைங்கிற மாதிரி ஒரு கூட்டம் வந்து அவர் பின்தொடர்றாங்க. ஆனா அவர் சரியா அரசியல் பண்ணல. பட் இந்த படத்துல வந்து அவர் பேச போற அரசியல் வந்து நிச்சயமா பெரிய லெவல்ல போய் கனெக்ட் ஆக போகுது, ஆடியன்ஸோட கனெக்ட் ஆக போகுது. இப்போ வந்து பாத்தீங்கன்னா எல்லா பக்கமும் விஜய் போற பக்கமெல்லாம் பாத்தீங்கன்னா பெரிய கூட்டம், பெரிய கனெக்டிவிட்டி இருக்கு. அந்த கனெக்டிவிட்டி இந்த படத்தோட நிச்சயமா இருக்கும். அந்த அரசியல் வந்து நிச்சயமா வந்து பெருசா பேசுவாங்க. அந்த அரசியல் நிச்சயமா பல பேருக்கு போய் சேரும். இப்போ அது கடைசி படம் போது விஜய் பேச வேண்டிய அரசியல் எல்லாத்தையுமே இந்த படத்துல பேசியிருப்பாரு. அதுல மாற்று கருத்தே கிடையாது. அது ஒரே இடத்துல, அதாவது உட்கார்ந்த இடத்துல வந்து உலகத்துல இருக்கிற எல்லா தமிழர்களுக்கும், அதாவது 10 மாநாடு போட்டா கூட சொல்ல முடியாத விஷயத்த ஒரு படத்துல சொல்ல முடியும்னா சொல்ல முடியும். அப்படி ஒரு பவர்ஃபுல் மீடியா சினிமா. அதுல அவர் அந்த ட்ரைலரை பார்த்தா அது தெரிக்குது. அது வேற மாதிரி இருக்க போகுது. சார், இந்த ஓவரால் ட்ரெயிலர்ல திடீர்னு ரோபோட்ஸ்லாம் வருது. இது எதிர்பார்க்கவே இல்லை. பகவந்த் கேசரியில் அப்படி ஒரு சப்ஜெக்ட் கிடையாது. இதை பார்க்கும்போது எப்படி சார்? இல்லை, ஹெச் வினோத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அவர் அப்படியே படத்தை எடுக்க மாட்டார். நீங்கள் வந்து பிங்க் படம் பார்த்தீங்கல்ல, அந்த படம் தான் வந்து நேர்கொண்ட பார்வை. அதுவும் இதுவும் வேற வேறையா இருக்கும். அதனால அந்த டேலண்ட் வந்து ஹெச் வினோத்துக்கு இருக்கு. நிச்சயமா இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் அது வேற மாதிரி வந்து பண்ணியிருப்பாரு. நீங்க சொல்ற மாதிரி அந்த விஷயங்களை எல்லாம் ஆட் பண்ணி இன்னும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா கொடுக்கணும்ல. அந்த படத்தை அப்படியே எடுத்து கொடுக்கறதுல என்ன பெருசா இன்ட்ரெஸ்ட் இருக்க போகுது? அப்படி பார்க்கணும்னா அந்த பகவந்த் கேசரி தான் அப்படின்னு தெரிஞ்சோன்னா அதே போய் எல்லாரும் பார்த்துருவாங்கல்ல. ஸோ இது விஜய் படம்னும் போது, இது விஜயோட கடைசி படம்னும் போது இதுல அரசியல் பேச போறார். அது மட்டும் இல்லை, இது வந்து ஒரு ஃபேமிலியோட கனெக்ட் ஆன படமா இருக்க போது